உனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா? டெய்லி சந்தனம், குங்குமம், திருநீர், பொட்டு இதெல்லாம் வரிசையா வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கே. உனக்கு சாமின்னு ரொம்ப பிடிக்குமா? நான் சாமி கும்பிடாம வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்க மிஸ். அந்த அளவுக்கு சாமினா பிடிக்குமா? ரொம்ப சந்தோஷம் மிஸ். கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி மிஸ் சொல்றது? தீயிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னது? தீயிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன் நான் ஒரு டவுட் கேக்குறேன், ஏன் தினமும் சாமி சாமின்ட்டே இருக்கிறீங்க? எனக்கு சாமி பக்தியே கிடையாது. ஏன் சாமி கும்பிடாம நீங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்களாக்கா? ஏன்க்கா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கைடா. அவளுக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு சாமியே ஆகாது. இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன பேரு மிஸ்? ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஏத்தியஸ்ட். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தீயிஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ எப்படி? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லையா? கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லன்னு சொல்ல மாட்டேங்க மிஸ். ஆனா தோணும் போது கும்பிட்டுருக்கேன் மிஸ். ஓ அப்படி. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பேருன்னா அக்னாஸ்டிக்னு பேரு. அப்படிப்பட்டவங்களுக்கு அக்னாஸ்டிக்னு பேரு. மிஸ் இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். எம்மதமும் சம்மதம் அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எல்லாமே எனக்கு தெரியுது, அது மட்டும் தெரியலையே. மிஸ் அதுக்கு பேர் வந்து ஆம்னிசம். ஆம்னிசமா? சூப்பரா. பாத்தீங்களா, இதுல ஒரு அழகான ஒரு வார்த்தையை தெரிஞ்சிருக்கா பாத்தீங்களா? எம்மதமும் சம்மதம் அப்படின்றவங்களுக்கு ஆம்னிசம்னு பேரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.